ஈரான் என்ன தனியா இருக்கும்னு நினைச்சீங்களா? கூப்பிடாமையே களத்துல குதித்த ஈரான் கிளர்ச்சி படைகள் நாளுக்கு நாள் இஸ்ரேலுக்கு அதிகரிக்கும் நெருக்கடி. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வரும் தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த சூழலுக்கிடையே ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ந்து அதிகரிக்கும் என்றால் நாங்கள் நேரடியாக ராணுவ மோதலில் ஈடுபட தயாராக இருக்கின்றோம் என்று ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றி கிளர்ச்சியாளர்கள் அமைப்பின் செய்தி தொடர்பாளரான யஹ்யா சாரி கூறும் போது, மேற்காசிய பகுதியில் பிராந்திய விரிவாக்க வேலைகளில் இஸ்ரேல் ஈடுபடுகின்றது, கிரேட்டர் இஸ்ரேல் என்ற நோக்கங்களுடன் செயல்படுகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தை முயற்சிகளின் வழியே மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒடுக்கும் வகையிலான நியாயப்படுத்த முடியாத செயல்கள் உலகளாவிய மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிப்பதோடு உலக பொருளாதாரத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்று கூறினார். அதனால் மோதலை எதிர்கொள்ள முஸ்லிம் நாடுகளுக்கு விரிவான ஆதரவை வழங்க ஒரே வரிசையில் நின்று தாக்குதல் நடத்துபவர்களுக்கு பெரிய தோல்வியை தரும் நோக்கில் செயல்படுவோம், ராணுவ தலையீட்டிற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறினார். இந்த சூழலில் ஏமனில் இருந்து இஸ்ரேல் நோக்கி இன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் டிமோனா அணு ஆராய்ச்சி மையம் குறிவைக்கப்பட்டு ஹவுதி அமைப்பு அனுப்பிய ஏவுகணையால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஈரானுக்கு ஆதரவாக ஏமன் நாட்டின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் களத்தில் குதித்திருப்பதால் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது.